அத்தியாயம் 26. கதிரவனின் பொன்னிற கிரணங்கள் ஆற்றங்கரையில் வரிசையாக முளைத்திருக்கும் மரங்களை தகதகக்க வைத்து கொண்டிருந்தன. சற்று மேட்டில் ஏறி பின்பு குதிரையை மெல்லிய ஓட்டமாக சரிவில் இறக்கும்போது காவிரியினுடைய நீர் பெருக்கும் மரங்களின் வரிசையும் தொலைதூரம் படர்ந்த பச்சை வயலும் கண்ணுக்கு மிக ரம்மியமாக இருந்தன. கதிரவனின் ஒளிப்பட்டு காவேரி உருக்கிய வெள்ளி போல் மின்னிக் கொண்டிருந்தாள். அந்த அலைகளிலிருந்து ஒரு முழ உயரத்திற்கு வெளிச்சம் தெரிந்து இமைக்க ஒட்டாமல் அந்த ஜலத்தையே பார்க்க வைத்தது. பகலில் ஓய்வெடுத்து கொண்டு உழவர் பெருமக்கள் அடுத்த கட்ட பணியை வயல்களில் துவங்கியிருந்தார்கள். ஆதிகேசவன் பிரம்மராயரின் குதிரைக்கு அருகே தன் குதிரையை ஒட்டியபடி அவரையே பார்த்தபடி தொடர்ந்து வந்தான். போரின் போதும் நீண்ட தூர பயணத்தின் போதும் அதிகாரி வேலையாள் என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. அதிலும் குறிப்பாக மும்முடி சோழ பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமன் அவ்விதம் பார்ப்பதில்லை. அவருக்கு ஒருவரை பிடித்து விட்டதென்றால் தோளில் கை போட்டு கொண்டு பரம சுகமாய் உரையாடுவார். பிடிக்கவில்லை என்றால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். உண்மை, சுறுசுறுப்பான வேலை, தெளிவு போன்ற குணங்கள் உடையவரை அவர் மிகவும் நேசிப்பார், இழுத்து வைத்து கொண்டாடுவார். உண்மை சிறிது பிசகினாலும் ஏதோ ஒரு இடத்தில் பொய் சொல்ல முயற்சித்தாலும் அவர் அந்த மனிதரை அதற்கு பிறகு அருகே சேர்ப்பதில்லை. அவருக்கு கீழ் வேலை செய்யும் ஒற்றற்படை வீரர்களுக்கு சோழ தேசத்து மற்ற படை வீரர்களுக்கு இல்லாத பல சலுகைகள் உண்டு. அப்படி சலுகைகள் தரப்பட்டிருக்கின்றன என்பது அவருக்கும் மன்னனுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதே நேரம் ஒற்றற்படையினர் ஆடம்பரமாய் இருப்பதையும் அவர் விரும்புவதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட சன்மானங்கள் உன் வீட்டின் சுகத்திற்காக, உன் வீடு உன்னை மரியாதையுடன் போற்றுவதற்காக நீ பட்டும் முத்தும் பவழுமாய் வெளியில் வந்தால் உன் மீது பார்வை அதிகம் போகும். ஒற்றற்படையில் இருப்பவன் பிரபலமாய் இருப்பது கூடாது. கும்பலோடு கும்பலாய் மிக சாதாரணமாய் இருப்பதுதான் ஒற்றற்படையில் உள்ளவனுக்கு அழகு. தன்னை அலங்கரித்து கொள்கிறவனுக்கு என்னிடத்தில் வேலை இல்லை என்று இறுக்கமாக பேசுவார். ஒழுக்கம் பற்றி அதிகம் வலியுறுத்துவார். பெண் சுகம் என்பது மிக முக்கியம். அது ஒரு தனி போஷாக்கு, நான் மறுக்கவில்லை. ஆனால் போகிற இடங்களிலெல்லாம் பாய் விரித்து படுக்காதே, வாய் வைத்து உண்ணாதே. மனைவியை தவிர வேறு யாரேனும் ஒரு தேவரடியாரோடு தொடர்பு வைத்துக்கொள். ஆட்டம் போடு. ஆனால் எல்லா பக்கமும் மனசை அலைய விடுகிறவன் இந்த ஒற்றன் வேலைக்கு லாயக்கில்லாதவன். அப்படி எவரேனும் ஒரு தேவரடியாரோடு நீ சிநேகமாக இருந்தால் அந்த சிநேகம் உன்னை பற்றிய இரகசிய குறிப்புகளில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவளும் நமது கண்காணிப்புக்கு உட்பட்டவளாவாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 1000 பேருடைய பிரம்மராயரின் ஒற்றற்படையில் உள்ள அத்தனை வீரர்கள் பெயரும் குடும்ப சரித்திரமும் பிரம்மராயருக்கு தெரியும். அந்த ஒரு குணமே ஒற்றர்களை அவர் மீது மிகுந்த மரியாதையுடன் பார்க்க வைத்தது. ஆதிகேசவனுக்கும் அந்த மரியாதை உண்டு. அதைவிட பெரிய மரியாதை மும்முடி சோழ பிரம்மராயரின் வைணவ பற்று. அதைவிட பெரிய மரியாதை அதை எல்லா நேரமும் பறையடித்து கொள்ளாமல் எப்போதேனும் ஒரு முறை தகுந்த ஆட்களிடம் அது பற்றி மனம் நெகிழ உரையாடுகிற விதம். அது மட்டுமல்லாது
மற்ற வைணவர்களைப் போல் சைவர்களிடம் அலட்சியமாகவோ அகம்பாவத்தோடோ நடந்து கொள்ளாமல் அவர்கள் கொடுக்கிற திருநீரை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு தலை உச்சியில் தடவிக்கொள்கிற குணம் அவரிடம் இருந்தது. சைவர்கள் மிகுந்த சோழ சாம்ராஜ்யத்தில் மன்னரும் சைவராக இருக்க மகாமந்திரியும் சேனாதிபதியுமான கிருஷ்ணன் ராமன் வைணவராக இருந்தபடியால் வைஷ்ணவ விண்ணக்கரங்கள் அவைகளும் உண்டென பங்கை பெற்று 6 கால பூஜையோடும் நல்ல வேலையாட்களோடும் நிவத்தங்கள் விட்ட நிலங்களோடும் செழிப்பாக இருந்தன. அப்படிப்பட்ட சேனாதிபதியை ஊர் மக்கள் சுற்றியிருக்கும் போது விலகியிருந்த ஆதிகேசவன் இப்போது குதிரையை மிக நெருக்கமாக செலுத்தி, ஏதோ கதை சொல்கிறேன் என்று சொன்னீரே என்ற கிட்டத்தட்ட ஏகவசனத்தில் அவர் மௌனத்தை கலைத்தான். ஆமாம், கோசெங்கனான் கதை. சட்டென்று கதையை தாண்டி மனம் வேறெங்கோ போய்விட்டது. இறைவனுபவம் என்பது எல்லோருக்குமா ஏற்பட்டு விடுகிறது. எல்லோருக்குமாக ஏற்பட்டு விடுகிறது. அறிவோ அதிகாரமோ பணபலமோ படைபலமோ இருந்தால் இறை அனுபவம் கிடைத்து விடுமா? காசு கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். இறை அனுபவத்தை எப்படி வாங்குவது? கோசெங்கனனுக்கு ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டது. ஆதிகேசவா, அவன் சைவன். வைணவத்தின் மீது அதிக பிடிப்பு இல்லாதவன். தன்னுடைய கோவில் என்று சிவன் இருக்கிற ஆலயத்தை கொண்டாடி விண்ணக்கரத்துக்கு அழுது கேட்டால் சிறிது கொடுக்கிறவன். சோழ தேசத்தை இன்றிலிருந்து 600 வருடங்களுக்கு முன்பு ஆட்சி செய்து கொண்டிருந்த கோசெங்கனான் வடக்கிலிருந்து வந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு தேசத்தை விட்டு துரத்தப்பட்டான். காடுகளில் ஒளிந்து வாழ்ந்த கோசெங்கனான் மணிமுத்தாறு நதிக்கரையில் முனிவர்கள் சிலரை கண்டு வணங்கினான். அவன் மன்னன் என்பதையும் அவன் நிர்கதியையும் புரிந்து கொண்ட முனிவர்கள் திருநறையூர் என்கிற இந்த நாச்சியார் கோயில் உப்பிலியப்பனுக்கு நேர்ந்து கொண்டு உபவாசம் இருந்தால் உடனே வெற்றி கிட்டும் என்று சொன்னார்கள். அதுவரை தீவிர சைவனாக இருந்த சோழ மன்னன் தன் நிர்கதியை உணர்ந்து சீனிவாசனை மனதார துதித்து, எனக்கு வெற்றி கிட்டினால் உனக்கு வேண்டியதை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு உபவாசம் இருந்தான். அடுத்த சில நாட்களில் மணிமுத்தாறு நதியில் மூழ்கி எழும்போது கையுக்குள் ஒரு வாள் சிக்கியது. அந்த வாளை தொட்டபோதே ஒரு வீர உணர்வு உள்ளுக்குள் படர்ந்தது. இந்த வாள் தன்னை மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் என்று தோன்றியது. அவன் அந்த வாளை இடுப்பில் தரித்து மறுபடியும் உப்பிலியப்பனை வணங்கி சிதறி கிடந்த தனது படைகளை ஒன்று திரட்டி நல்ல நாள் பார்த்து தன் தேசத்தை அடைந்து அங்குள்ள மக்களுக்கு இரகசிய செய்தி கொடுத்து எதிரிகள் அறியா வண்ணம் மறுபடியும் காட்டுக்குள் போய் படைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து எதிரியை தாக்கி சோழ தேசத்தை கைப்பற்றி கொண்டு பிறகு ஓட ஓட எதிரியை அவருடைய எல்லையை தாண்டி பலகாதம் துரத்தினான். சோழ தேசம் வெகு சீக்கிரம் விடுதலை பெற்றது. நன்றி மறவாத கோசெங்கனான் ஸ்ரீனிவாசன் கோயிலில் தன் பெயரை ஒரு திருமண மண்டபம் அமைத்து விமானத்திற்கு தங்கம் வைத்து கோவிலுக்கு நல்ல விளைநிலங்கள் அளித்து மூலவர்க்கும் ஆபரணங்கள் பூட்டி மகிழ்ந்து தன் நன்றியை தெரிவித்தான். அந்த காலத்தில் தாம் செய்த நன்கொடைகளை கல்வெட்டில் எழுதி வைக்கும் பழக்கம் இல்லை. ஆனால் அப்பொழுது வாழ்ந்த பெரியவர்கள் அரசர்கள் செய்த நல்லவற்றை
தங்கள் பாடலிலே எழுதி வைத்தார்கள். செம்பியன் கோசெங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மிக்கலே தெய்வவாழ் வளங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று திருமங்கை ஆழ்வாரால் அந்த சோழ மன்னன் பாடப்பட்டான். அவன் 63 நாயன்மார்களில் சோழ நாயன்மாராக கருதப்பட்டான். இன்று நேற்றல்ல, வெகு காலம் முன்பு சைவ சமய மன்னனை நம் பெருமாள் கவர்ந்து கைகூப்பி தொழ வைத்திருக்கிறார். நமது மன்னரையும் நம் பெருமாள் ஆகாத ஆதிகேசவா. ஆதிகேசவன் பேசாது அவரையே பார்த்தபடி வந்தான். தஞ்சையில் பரதகண்டமே பார்த்திராத மிகப்பெரிய கோவில் சிவனுக்காக நமது மன்னர் எழுப்ப போகிறார். பல ஆயிரக்கணக்கான கல் தச்சர்களை தஞ்சைக்கு வரவழைத்து மிகப்பெரிய கற்றளி அமைக்கப் போகிறார். அந்த வேலையை அவர் மனதுக்குள் துவங்கிவிட்டது எனக்கு தெரிகிறது. அதற்காகவே அவர் இடைவிடாது சிந்தித்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். அதனுடைய முதற்கட்டமாய் தேவரடியார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து வரைபடங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனி அடுத்த சில வருடங்கள் மாமன்னர் ராஜராஜர் கட்டுகிற கோவிலுடைய நினைப்பாகவே தன் வாழ்க்கை நகர்ந்து வந்துவிடும். நம் வாழ்க்கை நகர்ந்து வந்துவிடும். என்ன இருந்தாலும் நாம் வைணவன் அல்லவா ஆதிகேசவா? இப்படி ஒரு கோயில் நம் பெருமாளுக்கும் எழுப்ப எவராது முன்வர வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு ஆசை வருகிறது. உயரமும் அகலமுமாக கோவில் கூட தேவையில்லை. இருக்கிற விண்ணக்கரங்களை சுத்தப்படுத்தி உள்ளுக்குள் இருக்கிற சிலைகளை செப்பினிட்டு எல்லா பகுதிகளும் பிரபந்தங்கள் பாட நிவதங்கள் விட்டு வைணவத்தை ஆதரிக்கிற திரிதண்டி சந்நியாசிகளுக்கு உணவிட்டு உபசரிக்க வேண்டும். இதை அரசாங்கத்தில் எவரேனும் செய்தால் கூட போதும். திரும்ப திரும்ப நானே விண்ணகரத்துக்கு செய்து கொண்டிருப்பது எவருக்கேனும் கசப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் எனக்குள் இருக்கிறது. ஆகவேதான் வைஷ்ணவனான நான் இதனை செய்யாமல் சைவம் சார்ந்த அவரது விண்ணக்கரங்களுக்கு நிவேதனங்கள் விட்டால், உதவி செய்தால் அது பொருத்தமுடையதாக இருக்கும். வெகு நிச்சயம் சமய சண்டைகளை சோழ தேசத்தில் குறைக்கும். பிரம்மராயர் கூறினார். நன்றாக சொன்னீர்கள். உங்களுடைய ஏக்கம் எனக்கு மிகவும் புரிகிறது. உயரமான கோவில் வேண்டாம், இருக்கிற கோயிலை பராமரித்தால் போதும் என்று சொன்னீர்கள் பாரும். இது 1000ல் ஒரு வார்த்தை. மக்களில் சைவர்கள் அதிகம் இருக்க வைணவர்களால் கோயிலை பராமரிக்க முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். சிவனடியார்கள் செல்வ செழிப்பில் இருக்க வைஷ்ணவ திரிதண்டி சந்நியாசிகள் சற்று இளைப்பாகத்தான் இருக்கிறார்கள். இதை நாம் சுட்டிக்காட்டினால் நம்மை அவர்கள் எதிரியாக நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, அரசர் விண்ணகரத்துக்கு எதுவும் செய்யவில்லையா? ஆதிகேசவன் கேட்டான். நிறைய செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். பிரம்மராயர் பதில் சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் சைவத்திற்கு என்று உடனடியாக அவர்கள் உங்களை கேட்கக்கூடும். ஆதிகேசவன் சொல்ல பிரம்மராயர் சடக்கென்று திரும்பினார். பிரம்மராயரின் குதிரை இடதும் வலதும் நகர்ந்து ஆதிகேசவன் குதிரையை இடித்தது. ஓ, அப்படி ஒரு கேள்வி என் மீது வரும் என்று நினைக்கிறாயா? பிரம்மராயர் ஆதிகேசவனிடம் கேட்டார். நிச்சயம் வரும். நீங்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினால் பதில் கேள்வி சைவர்கள் எழுப்ப மறுப்பார்களா? ஆதிகேசவன் பதிலுரைத்தான்.
ஆமாம், எழுப்புவார்கள். அவர்கள் கேள்வி எழுப்புவதற்கு முன்பு நாமாக ஏதும் செய்துவிட்டால்? எனக்கு புரியவில்லையே ஆதிகேசவா. நீங்கள் சைவத்திற்கு எதிரி இல்லையே? ஆதிகேசவன் கேள்வி எழுப்பினான். உண்மைதான், நான் சைவத்திற்கு எதிரி இல்லை. ஆனால் சைவத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? எங்கேனும் சிவன் கோயில் கட்டியிருக்கிறேனா? அல்லது செங்கல் தளி கற்றிலாக புதுப்பித்திருக்கிறேனா? இல்லையே. நான் மட்டும் மன்னன் விண்ணக்கரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேனே. நல்லது ஆதிகேசவா, சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தினாய். என்னுடைய ஊரான அமன்குடியில் அரசரின் பெயரால் அரசனுக்கு பிடித்த சிவனுக்கென்று ஒரு கோயில் நான் நிச்சயம் எழுப்புவேன். அருகே பால திரிபுர சுந்தரியை ஸ்தாபிப்பேன். நான் வைஷ்ணவனாக இருந்தாலும் போருக்கு போகும்போது என் மனம் துர்க்கையிடம் சரணடைகிறது. போரின் உக்கிரத்தை பார்க்கும்போது எனக்குள் துர்க்கை பற்றிய ஆவேசம் ஏற்படுகிறது. நான் சாக வழிபாடு செய்யவில்லை எனினும் சைவ வைஷ்ணவத்தை தாண்டி ஒரு சோழ தேசத்தை துர்க்கைத்தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் என்கிற பரபரப்பு ஏற்படுகிறது. ஆதிகேசவா, சிவன் கோயில் மட்டுமல்லாது அஷ்டதச புஜ துர்க்கைக்கும் ஒரு சன்னதி ஏற்படுத்தி என் ஊர் மக்கள் வழிபடும்படி நான் செய்வேன். இதோ என் வலப்பக்கம் பொங்கி போய்கொண்டிருக்கிற காவேரி தாய் மீது ஆணை. இதோ என் குதிரை நடந்து கொண்டிருக்கிற சோழ மண்ணின் மீது ஆணை. இதோ வானத்தை தங்கமயமாக்கி கொண்டிருக்கிற கதிரவன் மீது ஆணை. நான் சைவத்திற்காக ஏதேனும் நிச்சயம் செய்வேன். இது மட்டுமல்லாது இன்னும் பலவும் செய்வேன். நான் இவ்வாறு செய்வதால் இன்னும் 4 சைவர்கள் விண்ணக்கரத்துக்கு செய்வார்கள் அல்லவா? நல்ல வேளை, பேச்சோடு பேச்சாய் என் கண்களை திறந்து விட்டாய். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. வா, விரைவாக போகலாம். பிரம்மராயர் குதிரையை வேகமாக விரட்டினார். 26ஆம் அத்தியாயம் முடிவடைந்தது.